Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th standard maths Chapter-7 example 7.46 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Prove that the function f of x equal to x square plus 2. ஓகேமா? அப்ப ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க? x square plus 2 is strictly increasing in the interval 2, 7 and strictly decreasing in the interval -2, 0. தமிழ்ல பார்த்திடலாம். f of x equal to x square plus 2 என்ற சார்பு 2, 7 என்ற இடைவெளியில் ஏறும், that is திட்டமாக ஏறும் எனவும் -2, 0 என்ற இடைவெளியில் திட்டமாக இறங்கும் எனவும் கொள்க. ஓகேமா, இது கான்செப்ட் ஈஸி தான். ஆக்சுவலாக இந்த ப்ராப்ளத்துக்கான கான்செப்ட் எல்லாமே நம்ம ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கலான்னு அதை பாருங்கள். இந்த வீடியோட எண்ட் ஸ்க்ரீனில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அண்ட் டிக்ரீசிங். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு அதை எழுதிக்கலாம். இன்க்ரீசிங்னா என்ன, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னா என்னன்னா, ஸ்ட்ரிக்ட்லினா அதில் வந்து இந்த ஸ்லோப்பே இருக்காது, ஸ்லோப் 0 இருக்காது, ஏறுமுகமாக தான் இருக்கும். புரியுதாமா? இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். அப்படின்னா நான் ஒரு கான்செப்ட் ஞாபகம் சொல்லியிருக்கேன். ஒரு விதமான ஒரு இமேஜினேஷன் கூட எடுத்துக்கலாம். சைக்கிளிங் பண்ணுறோம், அப்போ நம்ம இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், அப்போ கீழே இருந்து நம்ம மேல் நோக்கி போகிறோம். அப்படி மேல் நோக்கி போகிறோம்னா நம்ம கொஞ்சம் எனர்ஜி தேவைப்படும் இல்லையா? அப்போ கிரேட்டர் தான் 0. ஓகேவா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எப்படிமா இருக்கும் இந்த இடத்துல? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் தான் 0. புரியுதா? ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், திட்டமாக இறங்கும். அப்படின்னா நம்ம கீழே இருந்து சைக்கிளிங்லேருந்து கீழே இறங்குறோம். கீழே இறங்கும்போது ரொம்பலாம் எனர்ஜி தேவைப்படாது. அப்படின்னா எப்படி இருக்கும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 0. இதில் வந்து லெஸ் ஆர் ஈக்குவல் டு வராது. ஏன்னா இந்த திட்டமாக ஏறும். அதாவது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்கில் நமக்கு வந்து ஸ்லோப் 0 ஆகவே ஆகாது. இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய வயசு இயராக இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி. ஓகே, எனிவே இப்போ பார்க்கலாம். இப்போ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அதை சால்வ் பண்ணலாம். அப்போது ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வேணும் இல்லையா? அப்போ கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2. அதுவே எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னா என்னமா, அதாவது கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை எக்ஸை பொறுத்து ஒருக்கா டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் டிஃபரன்சியேஷன் 2x, கான்ஸ்டன்டோட டிஃபரன்சியேஷன் வந்து 0 விட்டுறலாம். ஓகே, இப்போ நமக்கு 2x கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஒரு லிமிட், அதாவது டைம் நம்பர் பிளாட் பண்ணிக்கலாம். சரியாம்மா? இது நமக்கு டைம் இன்ஃபினிட்டி, இது நம்ம -∞ எடுத்துக்கலாம். நமக்கு என்னென்ன லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க? 0 இருக்குது இல்லையா? 0, -2 இருக்குது. ஸோ -2 நமக்கு இந்த செட் போட்டுக்கலாம். +2 இருக்குது, இந்த இடத்துல போட்டுக்கலாம். 7 இருக்குது. புரியுதாமா? இவ்வளோ போதும். ஓகேவா? இப்போ நம்ம இன்டர்வல்னு போட்டுக்கலாம். இன்டர்வல் அடுத்து சைன் ஆஃப் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். சைனா ப்ளஸ்ஸா மைனஸா, எவ்வளோ வேல்யூ நமக்கு தேவையில்லை. சைனா ப்ளஸ்ஸா மைனஸாக பார்க்கலாம். அடுத்து மோனோடோனிசிட்டி. ஓகேம்மா? ஓகே, இப்போ பார்க்கலாம். இன்டர்வல் நம்ம எந்த இன்டர்வல் எடுக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்டர்வல் எடுக்கலாம். சரியாம்மா? அதாவது ஓப்பன் இன்டர்வல் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ -2, 0. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம -2க்கும் 0க்கும் இடையில நம்ம இந்த இன்டர்வல். ஓகேவா? இந்த இன்டர்வலில் ஏதாவது ஒரு நம்பர் எடுப்போம். நம்ம -1 எடுப்போம். சரியாம்மா? -1 எடுத்தால் என்ன ஆகும் பாருங்கள். இந்த இடத்துல ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆகும்? எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இந்த இடத்துல நம்ம போட்டால் என்ன வரும்? 2 ஆஃப் -1 ஈக்குவல் டு -2, அதாவது நெகட்டிவ். புரியுதா? நெகட்டிவ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன எழுதலாம்? இந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ்னா என்னம்மா? நெகட்டிவ் கிடைச்சா அது அர்த்தம் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங்னு அர்த்தம். ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங். அடுத்து இப்போ செகண்ட் இன்டர்வல் என்னமா கொடுத்துருக்காங்க? 2, 7. அதுவும் நமக்கு ஓப்பன் இன்டர்வல் தான். அப்போது 2, 7ல் நான் ஒரு நம்பர் எடுப்போம். 3 எடுக்கலாமா? 3ங்கிற நம்பர் எடுப்போம். அப்போது நம்ம இந்த இடத்துல நம்ம 2x இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஓகேவா? சப்ஸ்டிட் பண்ணும்போது 2 ஆஃப் 3 ஈக்குவல் டு நமக்கு என்ன? 6ங்கிறது ஒரு என்ன நம்பருங்கிறது நமக்கு தேவை கிடையாது, சைன் மட்டும் போதும். அப்போ 6ங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர் இல்லையா? அப்போ இது வந்து பாசிட்டிவ் என்னமா? ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். அப்போது இது வந்து என்ன தெரியுதுமா? மோனோடோனிசிட்டினா நம்ம கர்வ் வந்து எங்கெல்லாம் வளைஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ இந்த பாயிண்ட் -2, 0ல் அந்த கர்வ் வந்து எப்படி இருக்குது? டிக்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் 2, 7ல் கர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுதான் அதோட மீனிங், வேற ஒன்றும் கிடையாது. இதை அவங்க கேட்டிருக்காங்க. சரியாம்மா? இதை நம்ம பாக்ஸ் போட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? இதான் நமக்கு தேவையான ரெக்கார்ட் ஆன்சர்.